நம்ம வந்து கேரட்டு செல்லி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கேரட்டை வந்து இப்படி வெட்டி வச்சுருக்கோம். நல்லா கழுவிட்டு தொலியை நல்லா சீவிட்டு வெட்டி வச்சுருக்கோம். இதில் வந்து பால் ஊற்றுறோம். இது வந்து காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி தான், காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சரி தான். இதை நல்லா 2 விசில் வச்சு வேக வைக்கணும். நல்லா கொலையாக வேகணும் கேரட். நம்ம கேரட் வந்து வேக வச்சுருந்தோம். பால் ஊற்றி அது வந்து பார்ப்போம். நல்லாவே வந்துருக்கு. ரொம்ப சூடாக இருக்கும். இதை வந்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைக்கணும். அது நல்லா ஆற வைப்போம். மிக்சி ஜாரில் வந்து நம்ம பாலும் கேரட்டும் அவிச்சு வச்சுருக்கோம்ல, அதை அதில் ஊற்றுறோம். நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லாவே அரைக்கணும் நைஸாக. நல்லா பாலில் வேக வச்சாச்சு. நல்லாவே வந்துடுச்சு. இதை வந்து நல்லா மிக்சி ஜாரில் ஊற்றி வச்சுருக்கோம். நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கோம். இதில் வடிகட்டுவோம். இந்த அரைச்ச கேரட்டை வந்து இதில் ஊற்றி வடிகட்டணும். நல்லா தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் இதில் வந்து 1-2 ஏதாவது கேரட்டோட தொழிலே ஏதாவது கிடக்கும். நம்ம செல்லி அப்படிங்கிறதுனால ஏதாவது இதில் கிடந்துச்சுன்னா சாப்பிடும்போது ஒரு மாதிரியா இருக்கும். நம்ம இப்போ வந்து கடல் பாசி அகர் எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு பாக்கெட்டு. இது கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதை நல்லா கரையிற அளவுக்கு நம்ம காய்ச்சணும். இது வந்து நல்லாவே கரையணும். தண்ணி கொதிச்சு கரையணும். இப்போ வந்து இந்த அளவுக்கு நம்ம கடல் பாசி நல்லா கரைஞ்சிருக்கு. நம்ம இப்போ சீனி போடுவோம். சீனி வந்து நமக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இவ்வளோதான் கணக்கு கிடையாது. இனிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாக போட்டுக்கலாம். நிறையா சாப்பிட்றவங்க சீனி நிறையா போட்டுக்கலாம். நம்ம கடல் பாசியும் சீனியும் இந்த அளவு காய்ச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம அதை அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை ஊற்றுவோம். இதை வந்து எல்லாமே ஒன்று சேர்ற மாதிரி காய்ச்சணும். ரொம்ப வத்தி வரணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாமே ஒன்று சேரணும், அவ்வளோதான். கிருணி பழம் சாப்பிட்டுட்டு அந்த தொலியை எடுத்து வச்சுருக்கோம். இதில் ஊற்றுவோம். இது நம்ம கேரட்டு வந்து பாலில் காய்ச்சி அரைச்சதுனால கலர் நல்லா ஒரு மஞ்சள் கலராக சூப்பராக இருக்கு. இதை அப்படியே வந்து நம்ம பீசரில் வச்சு கட்டியாகி சாப்பிட்லாம். வெளியில் வச்சுருந்தாலுமே நல்லா கட்டியாயிரும். நம்ம அதை வந்து நல்லா பீஸ் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எப்படியும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அது வந்து நல்லா ஆறணும். இப்போ வந்து நம்ம அந்த கிருணி பழம் போலையே நம்ம எடுக்கலாம். இதில் வைக்கலாம். அப்படி எடுத்து நல்லா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. சின்ன பிள்ளைய வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரிய ஆளுகளும் சாப்பிட்லாம். இது வந்து நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு. இதை வந்து இதை வச்சு வெட்டி பார்ப்போம். இது வந்து நல்லாவே வந்திருக்கு அழகா. இந்த மாதிரி வந்து கேரட்டும் பாலும் தான். இது சீனி அகரகர் வந்து பெரிய பெரிய கடைகளில் கிடைக்கும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களில் கிடைக்கும். இது சீனியும் பால் கேரட் வந்து நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கிறது தான். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைய வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நம்ம இன்னமே வந்து பீஸ் போட்டு சாப்பிட்லாம். இதை நான் வெளியில் தான் வச்சுருந்தேன். இது வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு உரையிறதுக்கு. நம்ம நல்லா கூலிங்காக சாப்பிட்ற மாதிரி இருக்கிறவங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்லாம். நல்லா கூலிங்காக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு வந்து கூலிங் சேராதவங்க வெளியில் வச்சுருந்து இப்படி நம்ம எடுத்து கொடுக்கலாம்.
இதெல்லாம் வந்து அழகாக அந்த டப்பாவோட அச்சு சூப்பராக வந்துருக்கு, நல்லாவே வந்துருக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்க விட்ருங்க.